வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் ரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். எதிர்வரும் உள்ளூராட்சி தேர்தலுக்கான வேட்புமனுக்களை ஏற்றுக்கொள்ளும் பணி இன்று முதல் ஆரம்பம். இன்றைய பேச்சுவார்த்தை தோல்வியடைந்தால் நாளை நாடளாவிய ரீதியில் பணி பகிஷ்கரிப்பு தொடங்கப்படும் என்று சுகாதார நிபுணர்களின் கூட்டமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் தெரிவிப்பு. அரசினால் கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு ஒழுங்கமைக்கப்பட்ட குழுக்கள் செயற்படுகின்றன என்று ஐக்கிய குடியரசு முன்னணியின் தலைவர் சம்பிக்க ரணவக்க சுட்டிக்காட்டு. பட்டளந்த விவகாரத்தில் அரசாங்கம் கவனம் செலுத்துவது போல் 1988 மற்றும் 89 காலப்பகுதியில் இடம்பெற்ற விடயங்களையும் ஆராய வேண்டும் என சாமர சம்பத் வலியுறுத்தல். தொடர்வது விரிவான செய்திகள். எதிர்வரும் உள்ளூராட்சி தேர்தலுக்கான வேட்புமனுக்களை ஏற்றுக்கொள்ளும் பணிகள் இன்று முதல் மார்ச் 20 வரை நண்பகல் 12 மணி வரை நீடிக்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. 336 உள்ளூராட்சி நிறுவனங்களுக்கான வேட்புமனுக்கள் இன்று முதல் ஏற்றுக்கொள்ளப்படுவதுடன் வேட்புமனுக்கள் ஏற்றுக்கொள்ள நிறைவடைந்ததும் தேர்தல் திகதி அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படும். அதே நேரம் உள்ளூராட்சி தேர்தலுக்கான தபால் மூல வாக்கு விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கும் கால அவகாசம் இன்று நள்ளிரவு 12 மணியோடு முடிவடையும் நிலையில் இதுவரை விண்ணப்பிக்காத தகுதியானவர்கள் தபால் மூல விண்ணப்பங்களை நேரடியாக தங்கள் மாவட்ட தேர்தல் அலுவலகத்தில் சமர்ப்பிக்குமாறு தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது. மேலும் இன்று தொடக்கம் காப்போத சாதாரணதர பரீட்சை குறித்தும் தேர்தல் ஆணையம் கவனம் செலுத்தியுள்ளது. அதன் அடிப்படையில் பரீட்சை நடவடிக்கைகளுக்கு இடையூறு ஏற்படாத வகையில் வேட்பாளர்கள் தங்கள் வேட்புமனுக்களை பொறுப்புடன் சமர்ப்பிக்குமாறும் தேர்தல் ஆணையாளர் நாயகம் கேட்டுக் கொண்டுள்ளார். பொதுச்சேவையில் காலியாக உள்ள பதவிகளை விரைவாக நிரப்பும் வகையில் 5882 புதிய உள்ளூராட்சி அதிகாரிகளை நியமிக்கும் அமைச்சரவை முடிவு உள்ளூராட்சி தேர்தல் காலத்தில் செயல்படுத்தப்பட வேண்டுமானால் தேர்தல் ஆணைக்குழுவின் ஒப்புதல் பெறப்பட வேண்டும் என்று ஆணைக்குழுவின் தலைவர் RM.L. ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். மார்ச் 10 நடைபெற்ற அமைச்சரவை முடிவுகளின்படி 5882 அரசு ஊழியர்களை ஆட்சேர்ப்பு செய்வதற்கான ஒப்புதல் வழங்கப்பட்ட நிலையில் இது தொடர்பாக கொழும்பில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் விளக்கம் அளித்திருந்தார். அமைச்சரவை முடிவுகள் எங்களுக்கு அனுப்பப்பட்ட பின்னரே நியமன முறைகள் பரிசீலிக்கப்படும். முடிவு எடுக்கப்பட்டிருந்தாலும் அதற்கான ஒப்புதல் தேர்தல் ஆணைக்குழுவால் வழங்கப்பட வேண்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். தேர்தல் காலத்தில் அரசு மற்றும் அரசு நிறுவனங்களின் சொத்துக்கள் தவறாக பயன்படுத்தப்படுவதை தவிர்ப்பதோடு அரசு ஊழியர்கள் நியமனம், பதவி உயர்வு மற்றும் இடமாற்றங்கள் தொடர்பாகவும் தேர்தல்கள் ஆணைக்குழு கவனமாக செயல்படும். நீங்கள் ஒருவரை வேலைக்கு அமர்த்த விரும்பினால் எங்களிடமிருந்து ஒப்புதல் பெறப்பட வேண்டும். ஆட்சேர்ப்பு முறைகள் மற்றும் பிற காரணிகளை கருத்தில் கொண்டுதான் ஒப்புதல் வழங்கப்படும் என்றும் ரத்நாயக்க தெரிவித்தார். அத்துடன் தேர்தல் காலத்தில் அரசு அதிகாரிகளை நியமிக்கவும், பதவி உயர்வு வழங்கவும், இடமாற்றம் செய்யவும் அரசியல் குழுக்கள் அல்லது அரசியல் கட்சிகள் பயன்படுத்தக்கூடாது. வாக்கெடுப்பில் ஏற்படும் தாக்கத்தை பொறுத்து இதற்கான இறுதி முடிவு எடுக்கப்படும். சிலர் இதை ஒப்புக்கொள்கின்றார்கள், சிலர் மறுக்கிறார்கள், சிலர் தேர்தலுக்கு பிறகு இதை செய்ய வேண்டும் என்றும் நினைக்கின்றார்கள். இவ்வாறு தேர்தல் நேரத்தில் அரசின் அதிகாரத்தை கொண்டு வாக்குகளை பாதிக்க முடியாது என்பதற்காகவே தேர்தல் ஆணைக்குழு இந்த நடவடிக்கைகளை மேற்கொள்வதாகவும் அவர் தெரிவித்திருந்தார். அமைச்சர் நலிந்த ஜெயதிச மக்கள் பக்கம் நின்று முடிவுகளை எடுப்பதாக கூறினாலும் வரலாற்றில் பல ஆட்சியாளர்கள் தொழிற்சங்கங்களை அடக்க பொதுமக்களை பயன்படுத்தியவை நாம் மறக்கக்கூடாது என்று சுகாதார நிபுணர்களின் கூட்டமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் ரவி குமுதேஷ் தெரிவித்தார். சுகாதார ஊழியர்களின் கொடுப்பனவு தொடர்பாக திங்கட்கிழமை இன்று நடைபெறும் பேச்சுவார்த்தை தோல்வியடையும் பட்சத்தில் நாளை செவ்வாய்க்கிழமை நாடளாவிய ரீதியில் பணி பகிஷ்கரிப்பு தொடங்கப்படும் என்றும் அவர் கூறினார். அவர் மேலும் கூறியதாவது, நாங்கள் புதிதாக எதையும் கூறவில்லை. கடந்த 40 ஆண்டுகளாக வழங்கப்பட்ட சலுகைகளை மீண்டும் வழங்குமாறு கோரிக்கை விடுகின்றோம். 24 மணி நேரம் தொடரும் சுகாதார சேவைகள் அத்தியாவசியமானவை என்பதை அரசாங்கம் உணர வேண்டும். அமைச்சர் நலிந்த ஜெயதிச அரசியலை தவிர்த்து தொழில் ரீதியாக இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேண்டும் என்பதோடு அவர் மற்றும் சுகாதார தலைவர்களுக்கு இடையிலான கலந்துரையாடல்கள் முழுமையான வெளிப்படைத்தன்மையுடன் இருக்க வேண்டும். மேலும் பேச்சுவார்த்தையின் முடிவுகளை ஊடகங்களுக்கு அறிவிப்பதற்கான பொறுப்பை சுகாதார அமைச்சை ஏற்கும் அதே நேரம் அமைச்சரின் கீழ் செயல்படும் அதிகாரிகள் தொழிற்சங்கங்களுக்கு எதிராக மேற்கொள்ளும் எந்த ஒரு சதி திட்டங்களும் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் என்றார். இன்று சுகாதார அமைச்சரோடு இறுதி கலந்துரையாடல் நடைபெறுகின்றது. பேச்சுவார்த்தைகள் தோல்வியடையுமாயின் செவ்வாய்க்கிழமை காலை 8 மணி முதல் அடிகால வேலைநிறுத்தம் ஆரம்பமாகும். அதன்படி நாடு தழுவிய அளவில் வைத்தியசாலைகளும் மருத்துவ நிபுணர்கள், உதவியாளர்கள் உள்ளிட்ட பல தொழிற்சங்கங்கள் 24 மணி நேர பணி பகிஷ்கரிப்பில் ஈடுபட உள்ளன. எனினும் நோயாளர்களின் நலன் கருதி அவசர மற்றும் அத்தியாவசிய மருத்துவ சேவைகள் வழக்கம் போல தொடரும். இதேவேளை சிறுவர் வைத்தியசாலை, புற்றுநோய் வைத்தியசாலை, மகப்பேற்று வைத்தியசாலை, சிறுநீரக வைத்தியசாலை போன்று விசேட தேவையுடைய மருத்துவமனைகளில் இந்த ஒரு தொழிற்சங்க நடவடிக்கையும் முன்னெடுக்கப்பட மாட்டாது என்பதோடு இதுவரை சுமார் 20 தொழிற்சங்கங்கள் இந்த வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட ஒப்புக்கொண்டுள்ளதாக அவர் தெரிவித்திருந்தார்.
அரசாங்கத்தால் கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு ஒழுங்கமைக்கப்பட்ட குழுக்கள் செயல்படுகின்றன என்று ஐக்கிய குடியரசு முன்னணியின் தலைவர் மற்றும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் பாட்டாளி சம்பிக்க ரணவக்க குறிப்பிட்டுள்ளார். கண்டியில் நடைபெற்றிருந்த ஊடகவியலாளர் சந்திப்பில் இதனை தெரிவித்த அவர், பாதுகாப்பு சேவைகள் குறிப்பாக போலீஸ் சேவை அரசியல் மயமாக்கப்பட்டதால் நாட்டில் சட்டம் என்பதற்கு மதிப்பில்லை என்று பாதாள குழுக்கள் கருதுகின்றன என்றார். அவர் மேலும் கூறுகையில், போலீஸ் திணைக்களம் முழுமையாக அரசியல் மயமாக்கப்பட்டுள்ளதால் பதில் போலீஸ் அதிபரோடு ஏற்பட்ட முரண்பாடுகள் போலீஸ் ஆணைக்குழு வரையிலும் தொடர்கின்றன. இதனால் பாதுகாப்பு அமைப்பு பலவீனமடைந்து நாட்டில் சட்டம் செயல்படாது என்ற எண்ணம் பாதாள குழுக்களில் உருவாகியுள்ளது. இன்றைய அரசியல் மயமான நிலைமை காரணமாக தமக்கு வேண்டியவர்களை போலீஸ் நிலைய பொறுப்பு அதிகாரிகளாக நியமிக்கும் நிலைமை உருவாகியுள்ளது. போலீஸ் சேவையுடன் புலனாய்வு பிரிவுகளும் அரசியல் மயமாக்கப்பட்டுள்ளன. இந்த நிலையில் போலீஸ் அதிபரை கைது செய்யவே போலீசார் நடவடிக்கை எடுக்க வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டுள்ள அதே நேரம் தேசப்பந்து தென்னகோரை போலீசார் கைது செய்ய மாட்டார்கள். அதற்கு பதிலாக உயர் நீதிமன்றத்தினூடாக பிணை பெறும் சூழலை ஏற்படுத்தி கொடுக்கின்றனர். இதேவேளை வரவுள்ள உள்ளூராட்சி தேர்தலில் ஐக்கிய குடியரசு முன்னணி பென்சில் சின்னத்தில் போட்டியிடும் என்றும் அவர் தெரிவித்தார். பட்டணந்த ஆணைக்குழுவின் அறிக்கையில் முன்வைக்கப்பட்ட பரிந்துரைகள் தொடர்பாக சட்ட அதிபரின் ஆலோசனைகளுக்கு அமைய குற்றவியல் வழக்குகளை தாக்கல் செய்ய முடியும் என்று இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் முன்னாள் ஆணையாளர் பிரதீபா மகாநாமஹேவா தெரிவித்துள்ளார். கொழும்பில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பின் போது இதனை குறிப்பிட்ட அவர், பட்டணந்த விவகாரம் தொடர்பான விசாரணை மேற்கொண்ட ஆணைக்குழு பல முக்கியமான பரிந்துரைகளை அறிக்கையில் உள்ளடக்கியுள்ளது. இவை விரிவான சாட்சியங்களின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டுள்ளன. பட்டணந்த விசாரணை அறிக்கையில் 1978ஆம் ஆண்டு அரசியலமைப்பில் மக்கள் உயிர் வாழும் உரிமை முறையாக அடங்கவில்லை என்று குறிப்பிடப்பட்டுள்ள நிலையில் வரவிருக்கும் புதிய அரசியலமைப்பில் மக்களின் உயிர் வாழும் உரிமையை உறுதிப்படுத்துதல் அவசியமாகும் என்று அவர் வலியுறுத்தினார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மட்டுமல்ல, மாத்தளை கொலையில் கோட்டாபய ராஜபக்சவின் தொடர்புக்கும் விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று முன்னிலை சோசலிச கட்சியின் கல்வி செய்தியாளர் பொபுது ஜெயகொட தெரிவித்துள்ளார். அனுராதபுரத்தில் நடைபெற்ற மாநாட்டில் கருத்து தெரிவித்த போது இதனை கூறிய அவர் மேலும் தெரிவிக்கையில், இந்த கொலைகளில் நேரில் கண்ட சாட்சியங்கள் உள்ள நிலையில் அரசாங்கம் இந்த குற்றச்செயல்களுக்கு எதிராக தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். இலங்கையில் விசாரணை ஆணையங்களை நியமிப்பதற்கான 2 விதமான சட்டங்கள் உள்ளன. ஒன்று 1948 இயற்றப்பட்டது, மற்றொன்று 1978 உருவாக்கப்பட்ட ஜனாதிபதி சிறப்பு விசாரணை ஆணைய சட்டம். 1948 சட்டம் விசாரணை ஆணையங்களுக்கு சமூக உரிமைகளை ஒழிக்கும் அதிகாரம் அளிக்கப்படவில்லை. ஆனால் 1978 சட்டத்தின் பிரிவு 9 அது வழங்கப்பட்டது. சந்திரிகா குமாரதுங்க தனது நண்பரான ரணிலை பாதுகாக்கும் முயற்சியில் 1978 சட்டத்தின் கீழ் அல்லாமல் 1948 சட்டத்தின் கீழ் பட்டளந்த குற்றங்களை விசாரிக்க விசாரணை ஆணையத்தை அமைத்தார். இதனால் அந்த ஆணையத்திற்கு உரிய அதிகாரம் வழங்கப்படவில்லை. நாங்கள் கூறுவது பழிவாங்கல் அல்ல, நடந்த சம்பவங்களை வெளிப்படுத்த வேண்டும். பட்டளந்த கொலைகளுக்கு பொறுப்பான ரணில் விக்ரமசிங்கவையும் மாத்தளை விஜய வித்யாலய கூட்டு புதைக்குழி சம்பவத்திற்கு பொறுப்பான கோட்டாபய ராஜபக்சவையும் கைது செய்து விசாரணை நடத்த வேண்டும். இவர்களை கைது செய்து முழுமையான விசாரணை நடத்த ஜனாதிபதி குற்றப்புலனாய்வுத்துறைக்கு உத்தரவிடலாம். மேலும் டக்ளஸ் பீரிஸ் உயிருடன் இருக்கிறார் என்பதை உறுதிப்படுத்த வேண்டியதும் அவசியம். அவர் இறந்துவிட்டதாக கூறப்பட்டாலும் உண்மையில் உயிருடன் இருக்கக்கூடும். எனவே அதை பற்றியும் முழுமையான விசாரணைகள் மேற்கொள்ள வேண்டும் என்று பொபுது ஜெயகொட தனது கருத்துக்களை வெளிப்படுத்தினார். புதிய ஜனநாயக முன்னணியின் பாராளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் தசாநாயக்க, விஜயகுமாரதுங்க கொலை உள்ளிட்ட முக்கிய சம்பவங்கள் தொடர்பான விசாரணை அறிக்கைகளை எதிர்வரும் நாட்களில் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப் போவதாக தெரிவித்துள்ளார். பட்டளந்த விவகாரத்தில் அரசாங்கம் எவ்வாறு கவனம் செலுத்துகிறதோ அதேபோல் 1988 மற்றும் 1989 காலப்பகுதியில் இடம்பெற்ற விடயங்களையும் அவ்வாறே ஆராய வேண்டும் என்றும் தெரிவித்தார். அவர் மேலும் தெரிவிக்கையில், பட்டளந்த முகாமில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அரசாங்கம் இந்த விவகாரத்தில் விசாரணை அறிக்கை சமர்ப்பித்ததை போன்று கடந்த கால முக்கியமான 3 கொலைகள் தொடர்பான அறிக்கைகளையும் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்க வேண்டும். விஜயகுமாரதுங்க கொலை உள்ளிட்ட முக்கியமான பல வழக்குகள் இன்னமும் முழுமையான விசாரணைக்கு உட்படுத்தப்படவில்லை. இந்த அறிக்கைகளை விரைவில் பாராளுமன்றத்திற்கு கொண்டு வரவும் என்றார். 1989ஆம் ஆண்டு ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியினர் 16 ஒருங்கிணைப்பாளர்கள் கொல்லப்பட்டனர். அதேபோல் சுதந்திர கட்சியின் 6300க்கும் மேற்பட்ட உறுப்பினர்கள் கொலை செய்யப்பட்டார்கள். இவர்களுக்கு இன்னமும் நீதி வழங்கப்படவில்லை. 1988 ஜனாதிபதி தேர்தலில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் வேட்பாளராக போட்டியிட்டு ஸ்ரீமாவு பண்டாநாயக்கவுக்கு அநீதி இழைக்கப்பட்டது. இதையும் அரசு விசாரணை செய்ய வேண்டும். தமிழர்களுக்கு எதிரான இன கலவரங்கள் மக்கள் விடுதலை முன்னணியை தூண்டியது. அந்த கலவரங்களில் பல தமிழர்கள் கொல்லப்பட்டனர். ஆனால் இன்று அதே கட்சி இன நல்லிணக்கம் பற்றி பேசுகின்றது. இது என்ன விதமான நீதி என்று அவர் கேள்வி எழுப்பினார்.